எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு உப்பு கல்லு சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா டோரா கேக். இந்த டோரா கேக் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டோரா கேக் பண்ணுறதுக்கு அதுக்கான பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். இந்த பேட்டர் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி. இப்போ நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் மைதா இல்லைன்னா கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதோட ஹாஃப் கப் பவுடர் பண்ண சுகர் எடுத்திருக்கேன், மிக்சியில் அரைச்சி. இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 3 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சுக்கிடலாம். சம்டைம்ஸ் இந்த பேக்கிங் சோடாவில் லம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது நம்ம கடிக்கும்போது அது நல்லா தெரிஞ்சிடும். அதுக்காக நான் சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா சலித்த பிறகு இதை ஒரு நல்லா மிக்ஸ் கொடுத்துடலாம். இதோட நான் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஹனி ஆட் பண்ணோன்னா அது எதுவும் லம்ஸ் க்ரியேட் ஆகாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ நான் ஆல்ரெடி சுட வச்சு ஆற வச்ச பாலை இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். பாலை மொத்தமாக ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த பேட்டர் நம்ம ரெடி பண்ணிக்கிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எந்த லம்ஸும் இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ அந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டோரா கேக் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். இந்த டோரா கேக் பண்ணுறதுக்காக நான் ஒரு பேனை சுட வச்சு அதில் ரெண்டு சொட்டு ஆயில் விட்டு திருப்பி அதை டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ நான் ஒரு கரண்டி மாவு எடுத்து சின்ன ஒரு தோசை சைஸில் ஊற்றுறேன். ஊற்றிட்டு நான் அதை மூடி வச்சிடுறேன். லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை சுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தோசை மேலே சின்ன சின்ன ஹோல்ஸாக வர ஆரம்பிச்சிருக்கு. அப்போனா இது நல்லா பின்னாடி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை திருப்பி விட்டுடலாம். பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரு ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும். இதுதான் இந்த டோரா கேக்கோட கலர். ஸோ பின்னாடி ஒரு 2 மினிட்ஸ் வேக வச்சுட்டு நான் எடுத்துட்டேன். இப்போ இதே மாதிரி இதே சைஸில் நம்ம ரிமைனிங் மாவில் டோரா கேக் பண்ணிடலாம். இது பண்ணும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைனா அது பின்னாடி கருகிடும். அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா நடுவில் நல்லா ஃப்ளஃபியாக டோரா கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேக் மேலே நான் ஹெர்ஷி சாக்லேட் மேலே ஸ்ப்ரெட் பண்ணுறேன். உங்களுக்கு ஹெர்ஷி இல்லை அப்படின்னா நியூட்டெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். நியூட்டெல்லாவும் இல்லை அப்படின்னா கொக்கோ பவுடர் ப்ளஸ் சுகர் ஆட் பண்ணி ஒரு மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்ப்ரெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஹெர்ஷி ஸ்ப்ரெட் எடுத்து இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு இதில் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அது மேலே இன்னொரு இதை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன்.
இதுதான் பெர்ஃபெக்ட் டோரா கேக். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.